டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, நான் வந்து அது ஆல்ரெடி சொன்ன விஷயம். ஒன்று, இந்த சப்போர்ட் லைனை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இந்த லைனை பிரேக் பண்ணுச்சு, இந்த ஒரு ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு அப்பவும் எதிர்பார்க்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 2-3 இண்டெக்ஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் லைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அது நான் அந்த 2 இண்டெக்ஸில் மட்டும் தான் நான் நோட் பண்ணியிருந்தேன். பட் நான் அதை வந்து மற்ற இண்டெக்ஸஸ்லேயும் அப்ளை பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா இண்டெக்ஸுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனை கொடுத்துட்ருக்கு. அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 4th செப்டம்பர் கேண்டலுடைய ஹை ஒரு பெரிய கேப் அப் நடந்துச்சு. அந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப் நடந்துச்சு. அந்த கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸில் அந்த ரெஸ்டாரண்ட் லைனை ரீச் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் பிரேக் பண்ணும்போது அது கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனையும் சேர்த்து பிரேக் பண்ணிடும். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் டச் பாயிண்ட்டை கொடுத்துட்டு தான் அங்கேருந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இப்போ அதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைனும் கூட சேர்ந்து பிரேக் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபர்தர் மூவ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட் போயிருச்சான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைனை நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு ரெஸ்டாரண்ட் பிளேஸில் தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த பீக்ல இருந்து இங்கே மேபி மல்டிபிள் கேண்டில்ஸ் டச் பாயிண்ட் இருந்திருந்தாலும் கூட நம்ம ஸ்விங்கனுடைய டச் பாயிண்ட் தான் முக்கியமாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த பீக்ல இருந்து இந்த இடம் வரைக்குமே அந்த லைன் டச் பண்ணியே வந்ததுனால இது ஒரே ஒரு டச் பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு ஃபால், தென் செகண்ட் டைம் டச் பாயிண்ட், தென் ஒரு ஃபால், தேர்ட் டைம் டச் பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு 4th டைம் வந்து பிரேக் ஆகும்போது தான் ஃபர்தர் மூவ் கிடைக்கலாம். ஃபர்தர் மூவ் அப்படிங்கும்போது 4th டைமுக்கு ஒரு ஃபால் வந்துட்டு பிரேக் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேண்டில்லேயே அது நம்மளுக்கு நடந்துருச்சு. பட் இது நம்மளுக்கு இது கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. இங்கிருந்து திரும்பவும் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு கூட டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட 4th டைம் நம்மளுக்கு போய் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டேரெக்டாக பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்குள்ளே டேரெக்டாக வர முடியாது. மேபி அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பிரேக் பண்ணுற அந்த கேண்டிலே அடுத்த ரெஸ்டாரண்ட் வரைக்கும் நம்மளுக்கு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கரண்ட் சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்மளால் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு வியூ தான், இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்ததான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஜோனுடைய ரேஞ்சுக்குள்ளேயே தான் உங்களுக்கு லாஸ்ட் 4 டேஸாக ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ யாராவது ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூவை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 4 டேஸில் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் உங்களால் எடுத்துக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மார்க்கெட் போகுது அப்படின்னா அதுதான் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரெண்ட் லைன்ங்கிறது அக்யூரேட்டாக இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா 24th ஜூலை கேண்டிலுடைய ஹையையும் அடுத்ததாக 21 ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 2 டச் பாயிண்ட் தான் வருது. ஸோ இந்த ஒரு கேண்டில் நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளுக்கு அதே ரேஞ்சில் டச் பண்ணியிருக்கு. அப்போ 3rd டைம் டச் பண்ணிட்டு ஒரு ஃபாலை கொடுத்துட்டு 4th டைம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு கரெக்டான வியூவாக இருக்கும். பட் 3rd டைம் டச் பண்ணும்போது நம்மளுக்கு அது ரெஸ்டாரண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3rd டைம் டச் பண்ணவே இல்லை. அப்போ நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபால் ஆகிட்டு பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ஷார்ட்டஸ்ட் ட்ரெண்ட் லைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட்டஸ்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பிரேக் டவுன் நடந்துச்சு. அது நம்மளுக்கு நடந்தது 4th செப்டம்பர். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் அந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஒரு ஃபாலை நம்ம எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது சின்ன ஒரு டவுன் மூவாக இருந்தாலும் அந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நல்ல ஒரு கேப் அப், அப்போ அது நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இண்டிகேட் பண்ணியிருக்கு. இந்த கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்ட்லையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர்சல் கேண்டில் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 கேண்டில் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது, அதாவது இது கிட்டத்தட்ட புல்லிஷ் கிக்கர் அப்படிங்கிற ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த புல்லிஷ் கிக்கர் கேண்டில் பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸில் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 69 டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த மாதிரி 69 வீடியோஸை நான் வந்து மெம்பர்ஷிப்புக்காக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து தாராளமாக வாட்ச் பண்ணலாம். அதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த புல்லிஷ் கிக்கர்னுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் டைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் கூட அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனதுனால அந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு கரண்ட் சுச்சுவேஷனாக ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதை தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு ஆல் டைம் ஹையை நிஃப்டி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த ஹையிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆயிருக்கு. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30th ஜூன் அந்த வாரத்துக்கான கேண்டிலுடைய ஹையை ரீச் பண்ணியிருக்கு. அது நம்மளுக்கு 2 டச் பாயிண்டாக கொடுத்துருக்கு. ஸோ மேபி 3rd டைம் டச் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 4th டைம் பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு
பிரேக் அவுட்டாக உங்களுக்கு ஐடி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டரை எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது, அதனுடைய லெவல்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் லைன் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 17th ஜூலை கேண்டிலுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங், அதாவது இன்ட்ராடேல ட்ரேட் ஆகி அந்த லெவலை பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம். பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்த இந்த கேண்டிலுடைய ஹை கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட், அதாவது இந்த 17th ஜூலை கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகுச்சுன்னா இதை ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எஃப்எம்சிஜியில் கன்ஃபார்ம் ஆயிரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ சைட்வேஸ் நான் சொன்னது தான் கிளியராக அது நடந்துகிட்டே இருக்கு. இங்கே ஈவன் தான் டபுள் டாப் ஃபார்ம் ஆனாலும் நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகும் அப்படிங்கிற தாட்டுக்குள்ள வரல, நான் சைட்வேஸ்ங்கிறது தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. திரும்பவும் போய் இந்த ஜோனை ரீச் பண்ணுச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அடுத்ததாக நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கிளியர் கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷனுடைய லைன்ஸ் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பிரேக் ஆகல. பட் இது ரொம்ப ஒரு பெரிய ரேஞ்ச் தான், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பாயிண்ட் இருக்கக்கூடிய ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய எந்த சைட் பிரேக் ஆகுதோ, ஏன்னா இவ்வளோ ஒரு லாங் சைட் வேஸ் கொடுத்ததுனால எந்த சைட் பிரேக் ஆகுதோ அது கிட்டத்தட்ட மார்க்கெட்டினுடைய ஒரு டைரக்ஷனாக கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லாங் சைட் வேஸ் அதுவும் ஒரு பெரிய லெவலை வந்து நமக்கு கிரியேட் பண்ணும்போது அதனுடைய டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஓவரால் எல்லா மார்க்கெட்டையும் நான் சொல்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500. ஸோ 500லையும் இதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. பட் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோன் நமக்கு அடுத்த கட்ட ரெஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதில் நமக்கு கிட்டத்தட்ட 3 டச் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. மேபி நமக்கு 4th டைம் எப்போ வேணாலும் பிரேக் ஆகலாம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெண்ட் லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேட்டர்ன் வியூ நீங்கள் பார்க்கும்போது பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேரிஷான பேட்டர்ன் தான். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் கிட்ட வரும்போது வரக்கூடிய பவுன்ஸ் பேக் ரெடியூஸ் ஆகிறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த ட்ரெண்ட் லைன். பட் இருந்தாலும் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு லாங் சைட் வேவ்ஸை கொடுத்ததுனால இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பேரிஷாக தான் எடுத்துக்கணும். அதனால தான் இந்த லைனை ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். பட் நிஃப்டி அளவுக்கு இல்லை. நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேப் அப் பண்ணது 4th செப்டம்பர் கேண்டலுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்துருந்துச்சு. இதில் சின்னதாக ஒரு கேப் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த 4th செப்டம்பர் கேண்டலுடைய ஹையை மட்டும் நம்ம ஒரு ரெஸ்டன்ட் பாயிண்ட் எடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் இந்த ட்ரெண்ட் லைனும் சேர்த்து பிரேக் ஆகணும். பட் இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கக்கூடிய ஹாரிசான்டல் ரெஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் இன்றைக்கும் ட்ரேட் ஆயிருக்காங்க. இங்கேயும் நம்ம 4th செப்டம்பர் கேண்டலுடைய ஹையை நம்ம ஒரு ரெஸ்டன்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அது பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் ஆயிரும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பிளேசஸ்ல நம்மளுக்கு அந்த 4th செப்டம்பர் அந்த கேண்டலுடைய ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்குது. இங்கேயும் ஸ்மால் கேப்லையும் அதே தான். இதில் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் லைன்ங்கிறது அக்யூரேட்டாக ஃபார்ம் ஆகலை. பட் இருந்தாலும் இது நம்மளுக்கு டபுள் பாட்டமுக்கான நெக் பாயிண்ட்டாக அந்த 21 ஆகஸ்ட் கேண்டில் இருக்குது. அதே லெவலில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4th செப்டம்பர்லையும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லெவலில் டச் பண்ணிட்டு தான் ஃபாலோ இருக்காங்க. ஸோ அதனால் இங்கேயும் நம்ம அந்த கேண்டிலுடைய ஹையவே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இங்கேயும் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நம்மளுக்கு 4th செப்டம்பர் கேண்டிலுடைய ஹையை நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது. ஸோ இந்த இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்டில் மார்க் பண்ணேன். மற்ற இண்டெக்ஸில் நான் மேஜராக செக் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இண்டெக்ஸ் செக் பண்ணியிருந்தேன். அதில் உங்களுக்கு நேற்று இண்டிகேட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இண்டெக்ஸில் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஹாரிசான்டல் லெவல்ங்கிறது அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஹாரிசான்டல் லெவல் தான் ஒரு க்ரூஷியல் லெவலாக நமக்கு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த டவ் ஜோன்ஸ் ஒரு கிளியர் சைட் வேஸ். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த கிரீன் லைன் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த கிரீன் கலர் கேண்டில் ஒரு ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்மளுக்கு நாஸ்டாக் பார்க்கும்போது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஒன்று இந்த சென்டர் லைன் ஒரு சப்போர்ட், அதை நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் மூலமாக பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்ததாக இந்த ஹாரிசான்டல் லெவல் இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா February 2025 ஒரு ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் ஃபாலோ ஆச்சு. அந்த லெவலில் நம்மளுக்கு அடுத்த கட்ட சப்போர்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் நம்மளுக்கு அதுக்கு பக்கத்தில் வரதுனால ரெண்டில் ஏதாவது ஒன்று டச் பண்ணும்போது நம்மளுக்கு சப்போர்ட் இருக்க சான்சஸ் இருக்குது. பட் அது கரண்ட் லெவலை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் கிட்ட தள்ளி இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த 2000 பாயிண்ட் தள்ளி அந்த லெவல் ரீச் ஆக பண்ணும்போது நம்மளுக்கு அது நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500. இங்கே நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், கிட்டத்தட்ட நல்ல ஒரு அப் மூவ் வந்ததுக்கப்புறம் பீக்கில் கன்சிடரேட் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த அப் மூவ் போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறது கிளியராக தெரியுது. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் நமக்கு நடக்கும்போது தான் நான் என்றைக்குமே என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் என்றைக்குமே சொல்லுவேன். இது நீங்கள் என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னாலே நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிலர் கேட்பீங்க, நீங்கள் வந்து எப்படி இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம்டாக சொல்கிறீங்க,
லாஸ்ட் இயர் எப்படி ஜூன் ஜூலை டைமில் நீங்கள் எப்படி கன்ஃபார்ம்டாக சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் எல்லாருக்கும் அதை இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்ததாக கோல்டு. ஸோ கோல்டு கண்டினியூஸான ஏற்றம் நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய ரேஞ்சை பிரேக் பண்ணுற அந்த டைமில் நம்மளுக்கு கோல்டு வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம். இதை நம்மளுக்கு பிரேக் பண்ணது 29th ஆகஸ்ட் நல்ல ஒரு அப் மூவ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $3650 ரீச் பண்ணியிருக்கு. பட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் முக்கியமாக நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கோல்டை ஃபஸ்ட்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ண அந்த ஒரு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது 26 பிப்ரவரி 2024 $2080 இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஹையஸ்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா $3000. ஸோ $2080 நான் சொல்லும்போது அதுவும் டெக்னிக்கலை பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து மேஜராக நியூஸஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸும் எதுவுமே நடக்கவும் கிடையாது. அப்போ நம்ம வந்து 3000 சொல்லும்போது இங்கிருந்து ஒரு $1000 தள்ளி சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட அது $1000 எவ்வளோன்னு தெரியுமா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு. ஈவன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோலாம் கோல்டு போக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $3650 நான் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி $650 ஏறி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை பல்காக பை பண்ணலாமாங்கிற கொஷின் கேட்பீங்க. கண்டிப்பாக இது கிடையவே கிடையாது. ஈவன் தோ தங்கமாகவே இருந்தாலும் கண்டினியூஸாக ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு லாங் சைட்வேஸை கொடுக்கும். என்னுடைய சுச்சுவேஷன் கணக்குப்படி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கோல்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லைங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூஷியலான சப்போர்ட். பட் இது வரைக்கும் ஃபால் ஆகுமான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd அக்டோபர் 2022 இருந்து 2nd அக்டோபர் 2023 இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சஸில் இந்த லெவலை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வரும். இந்த ட்ரெண்ட்லையாவது அட்லீஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இது எப்படி ரீடெஸ்ட் பண்ணணும்னா ஒரு குயிக் ஃபால் வந்து ரீடெஸ்ட் பண்ணுங்கிறத நான் சொல்லலை. இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் இதை நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பீக்லேயே ஒரு சைட் வேஸ் போய் ஒரு சில வருஷங்கள்ங்கிறது 4 வருஷமா 5 வருஷமா கூட போகலாம். அதுக்கப்புறம் அதை ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு அடுத்த கட்டம் போகும்போது நடக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, நான் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். பட் கோல்டுங்கிறது மெஜாரிட்டி ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெஜிங்காக தான் இருக்குது. அதாவது போர்ட்ஃபோலியோவுக்கான ஒரு ப்ராப்பர் ஹெஜிங்காக ஃபாலோ பண்ணுறதுனால அதனால எனக்கு தெரிஞ்சு இதில் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். பட் எதாக இருந்தாலும் அது உங்களுடைய முடிவு தான். நான் என்னுடைய வியூஸை பேஸ் பண்ணி நீங்கள் யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது சில்வரும் ஒரு பெரிய ஏற்றத்தில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு பீக்கில் இருக்குது. ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகட்டும் நானே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு கரண்ட்டாக 1,25,696 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் வந்து நம்ம இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. என்னுடைய ஆன்லைன் கிளாஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் வித்தின் 1 or 2 days ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.